ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பலவண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசேஷம் நாளும் கூட, பங்குனி உத்திரம். ஸோ இன்றைக்கி வந்து மிஷின் வந்து காலையிலே போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் எல்லாம் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்காய் சாம்பார். அது வந்து காலையில் இட்லியும் டிஃபனுக்கு போட்டுட்டு சட்னியும் போட்டுட்டு கொஞ்சம் சாம்பாரும் வச்சுக்கிட்டோம். இப்போ மத்தியானத்துக்கு வந்து லஞ்சு எப்போ போல் சாப்பாடு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் வந்து நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன் வீடியோ. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இது ரெண்டும் பாப்பாவுக்கு, இது ஹஸ்பண்டுக்கு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதையெல்லாம் அவங்களோட பேக்கில் செட் பண்ணிடலாம். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்டு தான் ஸ்நாக்ஸாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-20 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அவரைக்காயும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்போ போல் தாளிக்கிற சாமான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேங்காய் தான் விட்டுருக்கிறேன். கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் வந்து கடலை பருப்பு, இதெல்லாமே அரை ஸ்பூன் தான் போட்டு தாளிப்பு இதை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் வரமிளகா ஒன்று தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் வந்து நல்லா வெங்காயமெல்லாம் நிறையா சேர்த்திக்குவோம். அதாவது வெங்காயம் இப்போல்லாம் சேர்த்தக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை. நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் காயை போட்டு பரட்டி வச்சுருவேன். நான் ரொம்ப தேங்காய் இதெல்லாம் போட மாட்டேன். ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தான். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் தேங்காய் போட்டால் பிடிக்காது, எங்கள் பாப்பாவுக்கும் தேங்காய் போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் போடுறதில்ல. ஆனால் எனக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 வாட்டி தேங்காய் போட்டு செய்வேன், ஒரு 2 வாட்டி தேங்காய் போடாமல் செய்வேன் பொரியலில். இதுதான் கொஞ்சம் அப்படியே மாற்றி பண்ணிக்குவோம். சரி, இப்போ நல்ல வெங்காயம் வதங்கட்டும், கொஞ்சம் பொறுமையாக வதங்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயமெல்லாம் வந்து பொறுமையாக வதங்கிச்சுன்னா பொரியலோ சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காயில் நல்லா உப்பு பிடிச்சி வேகிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இது பெருசாலாம் ஒன்றும் காரம் இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வந்து ஒரு 2 வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே மூடி நம்ம சிம்மில் ஒரு 10 நிமிஷம், சரி 10 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா சட்டுன்னு நமக்கு வந்து அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ இதில் உப்பு, மிளகாத்தூள், எல்லாம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா காய் வந்து பொறுமையாக வேகும். அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுட்டு. அது என்னென்னா, எப்போ போவீங்க, எப்போ கிளம்புவீங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளம்புவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லாமையெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நம்ம செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து சொன்னதான். இல்லைன்னா நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நீங்கள் அப்போ போடலை, ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. அதனால் நம்ம வந்து எல்லாமே டைமு, டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். சூப்பராக இதாகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இது அவ்வளோதான். பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவும் நானும் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா முருங்காய் சாம்பார், சாப்பாடு, அவரைக்காய் பொரியல். இப்போ நானும் பாப்பாவும் சாப்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். ஓகே, எல்லோரும் சாப்பிட வாங்க. கூப்பிட்ரு, எல்லாரையும் கூப்பிடு.
எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயமெல்லாம் இப்போ இருந்தது, அது வந்து குட்டி குட்டியாக ஆகிடுச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக தோல் வந்துடும். இந்த மாதிரி ஊற வச்சு கட் பண்ணிங்கன்னா இதை வச்சு நாளைக்கு வந்து ஒரு வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு டீட்டெயில்டாக. நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். இப்போ ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான இப்போ ஒரு சர்பத் பண்ணிக்கலாம், அதாவது ஜூஸ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டே கிடையாது, ஸோ ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குது. நாங்கள் ஒரு ஹாஃப் பழம் வாங்கினோம், அது அவ்வளோவா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஜூஸ் போடுறதுக்காவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு சின்ன மீடியமான ஒரு மாதுளை வந்து ஒரு 2 மாதுளை எடுத்துருக்கிறேன், ஒரு லெமனோட ஜூஸு, அதுக்கப்புறம் இது வந்து சுகர். ஆக்சுவலாக சுகர் வந்து போட மாட்டேன், அப்படியே தான் குடிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி வந்து சுத்தமாக இனிப்பே இல்லை, அதனால் கொஞ்சம் சரி இனிப்பு ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த சர்க்கரையும் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதுளை, லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சரி கொட்டை இது விழுந்துருவோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மட்டும் நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அடிச்சிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இந்த குண்டாவில். நான் வந்து ஆக்சுவலாக சுகர் எதுவுமே சேர்த்திக்க மாட்டேன், ஆனால் வந்து இப்போ அந்த வாட்டர்மெலனில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஒரு ஸ்வீட்டே இல்லை. நேச்சுரலாக அந்த ஃப்ரூட்டுக்கே இருக்கும் இல்லையா அந்த இனிப்பு, அது இல்லை. அதனால தான் வந்து நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். இல்லைன்னா வந்து எங்கள் வீட்லேயும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி நான் வந்து நேச்சுரலாக என்ன ஸ்வீட் இருக்கோ அதை தான் கொடுத்து பழக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நேச்சுரலாக என்ன ஸ்வீட் இருக்குதோ அதை தான் நான் கொடுப்பேன். இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு இதுக்கு தேன் வந்து அவ்வளோவா மேட்ச் ஆகாது, ஒயிட் சுகர் தான் மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஒயிட் சுகர் போட்டிருக்கிறேன். விருப்பப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜூஸ் அடித்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக கிளாஸில் ஊற்றும் போது தேன் ஊற்றி கலக்கி பண்ணுங்கள். இல்லைன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்த்த மாதிரி ஒரு இருக்கும். அதனால தான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன ஒரு அரை சொம்பு தண்ணி தான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமே அந்த வாட்டர்மெலனில் இருக்கிற ஜூஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு இந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கலக்கி விட்டுடலாம். நம்மளுடைய மாதுளை தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் இல்லாமல் கூலிங்காக இல்லாமல், அதாவது ரொம்ப கடுகடுன்னு குடிக்காதீங்க, அது ஹீட்டு தான், அந்த ஐஸுமே ஹீட்டு தான். நார்மலாக கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற ஒரு கூலிங்கில் ஜூஸ் போட்டு குடிங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நான் வந்து ஐஸ் வாட்டர் எதுவுமே சேர்த்திக்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி இங்கே பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குறதுனால கொஞ்சம் பார்த்து தான் நான் வந்து செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.